வரணும் ஓகேவா? போடு போடு போனா போடு. எடுத்து இங்கே வெயி கொடுத்து வெட்டினாலும் கொடுக்க மாட்டாரு ஐயா. நம்ம தான் வெட்டினாரு. ½ hour இல்லை 1 hour என்னாலும் பரவாயில்ல. நான் வெட்டணும். ஆனால் நீங்கள் லைட்டாக எடுத்தா போதுங்களா? சரி நீங்கள் எப்படி பண்ணலாம் அந்த இடத்துல உடையும். இன்னும் எத்தனை என்ன பண்ணுக்குது? 4 வாரம் இருக்குது. ஒரு வாரம் சேர்க்காமலே 4 வாரம் இருக்குதாண்ணா? ஆமாம் 9வது வாரம். அது 2 வாரம் தான் வச்சுருக்கேன் ஒன்றும். போன வாரம் கொடுக்காம 2 வாரம் போன வாரம் கொடுக்காம 2 வாரம் வச்சுருக்கேன். நல்லா குழம்புக்கு இது வீடு தானே? தீபாவளிக்குள்ள கொடுத்துருவேண்ணா? அது ஒரு வருஷத்துக்கு தான் சொன்னேன். அன்றைக்கி சொன்னேன் அவனுக்கு தீபாவளிக்குள்ள ஒரு வந்துருமா? வருஷத்துக்கு பண்ணிருக்கோம் அப்படின்னு. ஆமாம் தீபாவளிக்குள்ள வந்துருமா? வராதா? வந்துடும்பா. தீபாவளி கொடுக்கலாம் அது போய் பண்டிகை கிடையாது தெரியுமா? பண்டிகை கிடையாது. ஆமாம் இன்னும் எஸ்ஆரா தான் இருக்கு. பட்டாசு பண்ணிக்கலாம். பட்டாசு பண்ணி கொடுக்கலாம். அரிசி எண்ணெய் தான் ஓகேவா பாருங்க. பெருசா ஓகே இருக்காதா பட்டாசு? பட்டாசு இருக்கு 1800 ரூபா. எத்தனை எத்தனை? 1 2 தான் இருக்கும். எத்தனை வெடி? 550 வெடி. வெடி 50 தான் இருக்கும் உள்ள. எக்ஸ்ட்ரா 2 பாம்பு இருக்கும். பெருசா சின்னதா? 50 வெடினா எல்லாமே இருக்கு. பாக்ஸ் பாக்ஸ் இருக்கு. பாம்புலாம் பெருசா இருக்கும். அதுதான் இல்லையா நீ ஒன்று இருக்கியா பாக்ஸு? ஒன்று எடுத்து வச்சிருக்கா? கைப்பிடியோட இருக்கும். ஒன்று எடுத்து வச்சிருக்கா? காசு வந்துடுறேன். எடுத்து வச்சிருவா. வச்சிரு வச்சிரு. ஏன்னா காசு வச்சு நான் அனுப்பி விட்டுறேன். நீ எடுத்து வச்சிருக்க நானு 6 வருஷம் பாக்ஸ் நான் போடல. சரி கம்மி டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் ஏதாவது இல்லையா? டிஸ்கவுண்ட் நாங்களே டிஸ்கவுண்ட் வைக்கிறோம். வருஷம் அவ்வளோதான் வைக்கிறோம் நாங்கள். ஏய் ரவுண்டா 2000 கொடுத்துருங்க. இந்த வருஷம் டப்பாசோட விலை வந்துடல. ஏன்னா அடுத்த வருஷம் எங்க வீடு ஒரு பாக்ஸ் 2500 ரூபாய். 70 வெடி 70 வெடி பசங்க நான் போடல. அதனால 2 வெடி பாக்ஸ் எடுத்துட்டா. 70 வெடி 2 வெடி 5000 ரூபாய். எப்போ போன வருஷம் இந்த வருஷம் 5 மாசம் போடாச்சு பில்லு. இந்த மாசத்துல இப்ப போய் போட்டீங்கன்னா 2250 ரூபா ஒரு பில்லு. எவ்வளோ? 2500 ரூபா கிலோ வரும் பில்லு. ஏன்னா நாங்கள் 5 மாசம் முன்னாடி போடுவோம் பட்டாசு எப்படின்னா. அதனால தான் உங்களுக்கு அந்த ரேட்டு கொஞ்சம் போயிடுப்பா. போட்டுருவா ஒரு செட்டு அப்படியே போட்டுருவான். சரி ஈரலாம் வேண்டாம். வேற என்ன பண்ண சொல்றீங்க? சின்ன சின்ன குழந்தைங்களாம் கூட போறது தான். அப்புறம் விட மோசமாகறீங்களே. அவன் தான் நின்று வருவ மாட்டான். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க அது வேற விஷயம். நீங்கள் கொஞ்சம் இதில் போடுவீங்களா? ஆமாம் இது முடிஞ்சோடனே அடுத்த ஷார்ட்ஸ் வீடியோ இது அடுத்த பேக்கப் ரெடி பண்ணணும்ல. எந்த மீனும் விட மாட்டான். என்ன தேடி நின்றுட்டு அதுதான் ஒரு பிரச்சனை அவங்ககிட்ட. ஒரு பொருள் வந்து தூக்கி காட்டினேன். ஒரு 3 சீலா இது ஒரு 4 சீலா 8 சீலா வடிக்கிறோம். வாங்கலாம் இது கவரில் போட்டுமா? அதிலே போடுங்க. ஏன்னா வைப்பு சில தான் இருக்கு. என்ன இருக்குண்ணா இந்த மண்டேத்துக்கு நீங்கள் எடுத்து அதை எடுத்துட்டு போய்ட்டு தனியாக ஊற்றுவேன். கவரில் ஒரு கவர் இருக்கும். இது இது எல்லா மீன் சைடு விட்டுட்டாங்க. எல்லா மீன் சைடு விட்டு வால் பண்ண விடாத. சைடு மட்டும் விட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் நிற்கிறாருல்ல அவருக்கு எல்லாம் சொல்லுவார் உங்களுக்கு.
நீ சரியா நீ கேட்காம விட்டாரு. இது எடுக்க வெட்டியாச்சு. நாங்கள் தீனு வரணும்னா மொத்தமாக தீனு வந்துருக்கணும். ஏன்னா அந்த கடையாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் தானே, இல்லை மீன் வாங்கிக்க மாட்டீங்க. 6 தான் கரெக்டாக இருக்கும். அதான் உனக்கு கேட்டேன் 25 வந்துடுறேன். அப்போ நீ வாங்கண்ணா 6:30 வா கரெக்டாக நீ தான் சொன்னேன். ஏன் முன்னாடியே போன் அடிக்க வந்தேன் நீங்கள் 6 மணிக்கு அடிச்சிட்டேன். ஃபோன் 2 ஃபோன் போகுது. அதான் 6:14 பண்ணேன். இல்லைன்னு வச்சு என்ன தான் பண்ணிருக்கேன். என்கிட்ட ஆதாரம் இருக்குது. நான் என்ன தான் அவருக்கு ஃபோன் பண்ண வச்சுருக்காரு. பல்லு வலிக்குது, தங்கி ரேட்டு, மவுத் வாஷ் எதுவுமே பண்ணிக்க மாட்டேன். அது பண்ணு 3 மணி வச்சு பல்லு கூட வலியும் வந்துருப்பேன். நீங்களும் சரியா பொறுமையா வாடா பொறுமையா வாடா. அவரும் அதான் சொன்னாரு. ஓகே எல்லாமே நிறைய மீன் இது போல நல்லா பொறுமையா போக சொல்லி நானும் பொறுமையா வந்தேன். அப்போ கரெக்டாக தான் வந்தேன். இன்னமும் இந்த மீன் அவங்களுக்கு தான். ஏன்னா கவுண்டிங் பண்ணி அனுப்பிச்சிருந்தாரு. ஏன்னா அந்த மீன் அப்போ மாட்டேங்கிறாங்க. கவுண்டிங் பண்ணி அனுப்பிட்டு கடைக்கு போனேன் 3 மணிக்கு மேலே வந்தாச்சு. எப்படியாவது ஒன்று தானே இந்த மீன் வச்சிருப்பாங்களா தலையெல்லாம் தலையை வெட்டிட்டு பாதி மீன் சீக்கிரமா வச்சிருக்கேன். ஏன்னா லாஸ்ட்ல ஓட்டினா உங்களுக்கு வேலை முடியும் சொல்லி எல்லாம் பொடி மீன் வெட்டிட்டு பொண்ணு அவர்கிட்ட கொடுத்துருங்க. நான் பேசி வெயிட் பண்ணி தான் எடுப்போம். ஏன்னா ஒரு கடவரா, ஒரு சீலா, 2 பொடி மீன் எல்லாத்தையும் நான் நடுவில் நான் வெட்டிட்டேன். இன்னும் நிறைய மீன் வெட்டிட்டேன். ஏன்னா உங்களுக்கு அந்த பொடி பொடி மீன் வெயிட்டிங். யாரா என்ன எழுதிருக்கோ கடவுள் அதான் எழுதிருக்கிறோம். அதுதான் சீலா இருக்கு. 2 சீலா இருக்கு. இன்னும் 2 பெரிய சீலா இருக்கு. சரி எனக்கு சீலாவை கூட விட்டுறேன். ரெண்டாகுது. எல்லாமே பேசுதான். பாட்டி 3 சீலா வாட்டினேன். தலை இன்னும் 1 இருக்கானா? எல்லாமே காலி. 2 மீன் அதான் ஏன் மொத்தம் 3 சீலா தான். ஏன் ஒரு சீலா எடுத்து சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் 4 சீலா. ஓகே நான் கவர் பண்ணி இதெல்லாம் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் தான் சரி வெட்டுறேன். எல்லாம் அனுப்பிச்சிட்டேன். அதெல்லாம் நான் வேற ஆளுக்கு அதனால தான் எடுத்து ஒட்ட வேண்டிய ஆகிப்போச்சு. போடிக்காங்க அங்கேருந்து. அண்ணா கவுண்ட் மிஸ்ஸிங் பரவாயில்லையா? மீன் நிறைய ஆயிடுச்சு. கவுண்டிங் மிஸ்ஸிங் இல்லைக்கா மீன் நிறைய ஆயிடுச்சு. நான் போட்டு 100 பீஸோட இருந்துச்சு. ஒன்று பாதி இருக்கு. ஆவிடா ஓ ஓ